அத்தியாயம் 1697. மீண்டும் சந்திரமுகியோடு ஒரு சந்திப்பு. கபிலன் தன்னுடைய பயிற்சியை முடித்திருந்தான். அதன் முடிவில் முன்னர் இருந்ததை விட பெருமளவு முன்னேறியிருந்தான். இருந்தாலும் அவனுக்குள் நிறைய சிக்கல்கள் எழுந்தது. அதை காந்தர்வத்திற்கு சென்று சரி செய்ய வேண்டும் என்று அவன் நினைத்துக் கொண்டிருந்த வேளையில் சந்திரமுகி தேவியிடமிருந்து அவனுக்கு ஒரு செய்தி வந்தது. ஒரு பிரகாசமான ஒளி பறந்து வந்து கபிலனின் முன் சந்திரமுகி தேவியின் உருவமாக நின்றது. அந்த உருவம் கபிலனை பார்த்து, கபிலா, நீ உடனடியாக சந்திரலேக மலைக்கு வர வேண்டும். உன்னை இங்கு அழைத்து வர பரதரங்கர் தரணி கோட்டத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். நீ அவரை சந்தித்து அவரோடு சேர்ந்து சந்திரலேக மலைக்கு வா என்று கூறியது. அதன் பின்னர் அந்த உருவம் வெடித்து சிதறியது. கானக களத்தின் போர் தொடங்குவதற்கு முன்பு என்ன செய்ய வேண்டும் என்று கூறுகிறேன் என்று சந்திரமுகி தேவி கபிலனிடம் கூறியிருந்தாள். இப்போது போருக்கான நேரம் நெருங்கிவிட்டது. அதனால்தான் அவள் அழைத்தாள். கபிலனுக்கும் உடனடியாக கானக களம் செல்ல வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஏனென்றால் கானகம் மிக பெரிய பேரழிவை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. நீலகண்டர் கபிலனிடமிருந்து பிரியும் முன் கானகத்திற்கு ஒரு பிரளய பேரழிவு நடக்கும் என்று கூறியிருந்தார். நிச்சயமாக இந்த பேரழிவு அதனோடு தொடர்புடையதாகத்தான் இருக்க வேண்டும் என்று கபிலனும் எண்ணினான். ஒரு பேரழிவு என்பது ஒரு உலகத்தின் செல்வ வளங்களையும் மாட மாளிகைகளையும் அரண்மனைகளையும் பேரரசுகளையும் மட்டும் அழிக்காது, அங்கு வாழும் மக்களையும் அழிக்கும். எதிர்த்து போராட துணிவில்லாத மக்கள்தான் பேரழிவில் முதலில் பலியாகும் உயிர்கள். கானக களத்தின் மிகச் சிறிய தேசங்களில் ஒன்றான மகர தேசத்தின் ஒரு சிறிய நகரத்தில் தங்கியிருந்த தன்னுடைய தாய், தன்னுடைய சகோதரன் மற்றும் சகோதரியின் உருவங்கள் கபிலன் முன் வந்தது. அவர்களை மீட்டெடுக்க வேண்டும், அவர்களை ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு நகர்த்த வேண்டும் என்று கபிலன் முடிவு செய்தான். ஏனென்றால் பிரளய பேரழிவு என்பதை ஒரு ஆதி தேவரால் கூட தடுக்க முடியாது. கானக களத்தின் எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்று கபிலனுக்கும் தெரியாது. ஆனால் வரவிருக்கும் பேரழிவிலிருந்து தன்னுடைய குடும்பத்தினரையும் நண்பர்களையும் பாதுகாக்க வேண்டியது தன்னுடைய பொறுப்பு என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். அதனால் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் முடிவு செய்தான். உடனடியாக கபி, மனோரஞ்சர் ஆகியோருக்கு அவன் செய்தி அனுப்பினான். காலமேகத்திலிருந்து புறப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று அவன் அறிவுறுத்தினான். அதன் பின்னர் அவன் பெருநாளரை சந்தித்து அவருக்கு சில உத்தரவுகளை கொடுத்துவிட்டு தரணி கோட்டத்தின் துறைமுகத்தை வந்தடைந்தான். கபிலன் தன்னோடு 100க்கும் மேற்பட்ட அழகிய துறவிகளை அழைத்து வந்திருந்தான். அவர்களோடு புனித கப்பலில் ஏறினான். அவர்கள் அனைவரும் அவனது தவச மன்றத்தோடு தங்களை இணைத்துக் கொண்டவர்கள். அந்த சமயத்தில் அவனது கப்பலுக்கு அருகே 17 புனித கப்பல்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. பல்வேறு களங்களை சேர்ந்த பல்வேறு இளம் திறமையாளர்கள் தரணி கோட்டத்தில் கூடி வெவ்வேறு புனித கப்பல்களில் ஏறிக்கொண்டிருந்தனர். இது இதுவரை நடக்காத ஒன்று. ஏதோ ஒரு பெரும் புயல் வீச போகிறது. அதற்கு பல பேர் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த காட்சி தெளிவுபடுத்தியது. அதன் பின்னர் கபிலன் கப்பலுக்குள் நுழைய அங்கு பரதரங்கர் அவனுக்காக காத்திருந்தார். கபிலன் தன்னுடைய படையோடு பரதரங்கர் முன் வந்து நின்றான். வணக்கங்கள் மகா துறவியே என்று கபிலன் கூற அவனோடு இருந்த 100 பேரும் ஒரே நேரத்தில் அவரை வணங்கினர். மகாயுக துறவிகள் பேரரசர்களை போன்றவர்கள். அதனால் அவர்களை கண்டால் வணங்க வேண்டியது ஒவ்வொரு துறவிகளின் அடிப்படை கடமை. ஆதிதேவர்களின் மைந்தர்கள் மற்றும் களங்களின் இளம் தலைவர்கள் கூட ஒரு மகாயுக துறவியை கண்டால் அவருடைய அந்தஸ்திற்கு மரியாதை கொடுத்து அவர்களை வணங்குவார்கள். பரதரங்கர் உற்சாகத்தோடு சிரித்தார். அவர் வேகமாக முன்னேறி சென்று கபிலனை கட்டிப்பிடித்தார். என் செல்லமே கபிலா, நீ என்னை மட்டுமல்ல, உன் மீது நம்பிக்கை வைத்த யாரையும் ஏமாற்றவில்லை. காலமேகம் முழுக்க உன்னுடைய பெயர் தான் ஒழிக்கிறது. நீ காந்தர்வத்திற்கு திரும்பி வருவது தெரிந்தால் மற்ற களங்களை சேர்ந்தவர்கள் பயந்து நடுங்க ஆரம்பிப்பார்கள் என்று சிரித்துக்கொண்டே அவனை மீண்டும் கட்டிப்பிடித்தார். அவர் கபிலனை பெருமையோடு பார்த்தார். மீண்டும் கபிலனை பார்த்து, சுகந்தபுரி, கருட பாதம் என காண்டவத்திற்கு சொந்தமான மீட்டெடுக்கவே முடியாது என்று இருந்த முக்கிய தவச மன்றங்களை நீ நம் பக்கம் கொண்டு வந்திருக்கிறாய். அது போக சத்திய சாகரத்திலும் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாய் என்று நான் கேள்விப்பட்டேன். அனைத்திற்கும் வாழ்த்துக்கள், என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உன்னை பார்க்கும் போது
நான் இந்த தலைமுறைகள் பிறந்திருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. உன்னோடு வந்து போரிட வேண்டும் என்று என்னுடைய ரத்தம் எல்லாம் கொதிக்கிறது. உன்னோட சேர்ந்து காலமேகம் முழுக்க கைப்பற்ற வேண்டும் என்று என்னுடைய நரம்புகள் புடைத்தெழுகிறது என்று கபிலனது தோளை தட்டினார். பின்பு அவர் கபிலனது கையை கீழே இறக்கி, நீ சந்திரமுகியின் தூதவன். நீ அவரை தவிர வேறு யாருக்கும் தலைவணங்க தேவையே இல்லை என்று கூறினார். பரதரங்கர் ஒரு மகாயுக துறவியாக இருந்தாலும் அவர் முன் நின்ற கபிலன் எந்தவித பதட்டமும் இல்லாமல் தைரியத்தோடு இருந்தான். கபிலன் அவரை பார்த்து சிரித்துக் கொண்டே, மரியாதைக்கும் அந்தஸ்திற்கும் என்றைக்குமே சம்பந்தம் இல்லை. என்னுடைய மூத்தவரே, உங்களை போன்றவர்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையை வழிநடத்தும் முன்னோர்கள். அதனால் நீங்கள் என்னுடைய மரியாதைக்கு தகுதியானவர்தான். எனவே தயவு கூர்ந்த என்னுடைய வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினான். பரதரங்கர் மெதுவாக தலையசைத்தார். அவர் கண்களில் ஒரு மகிழ்ச்சி தோன்றியது. காலமேகத்தில் ரத்தமும் சதையுமாய் எண்ணற்ற போர்களை நிகழ்த்தி பல உயிரடுக்கினரை கொன்று காலமேகம் முழுக்க புகழ் பெற்ற வீரனாக கபிலன் மாறியிருந்தான். அவனுடைய சாதனை பட்டியல் ஒரு தனி மனிதனால் நிகழ்த்த முடியாத சாதனைகள் நிறைந்த பட்டியலாக இருந்தது. அப்படி இருந்தும் அவன் ஆணவத்தை ஆடையாக அணியாமல் அடக்கத்தை ஆடையாக அணிந்திருந்தான். அதை பார்க்கும்போது பரதரங்கர் உள்ளுக்குள் பூரிப்படைந்தார். இவனது எதிர்கால சாதனைகள் நிச்சயமாக என்னுடையதை விட மிக பெரியதாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்று மனதிற்குள் பாராட்டினார். பின்னர் அவர் கபிலனின் தோளை தட்டி, மரியாதை வேண்டுமா வேண்டாமா என்ற விவாதத்தை விட்டுவிட. ஏனென்றால் நான் உன்னிடம் இருந்து விலகி இருக்க விரும்பவில்லை. அதனால் நீ என்னை மூத்த சகோதரர் பரதரங்கர் என்றே அழைக்கலாம். ஆனால் நான் உன்னை வற்புறுத்தவில்லை. இது முழுக்க முழுக்க உனது விருப்பம் என்று கூறினார். மூத்த சகோதரரா என்று கபிலன் தவறாக எதையோ கேட்டதைப் போல மிரண்டு போய் பார்த்தான். பெரும்பாலான ராஜ துறவிகள் ஒரு மகாயுக துறவியின் சீடராக மாறவே கடினப்படும் நிலையில் ஒரு மகாயுக துறவி ஒரு ராஜ துறவியை பார்த்து சகோதரராக இருக்கலாம் என்று கூறினார். இது நம்ப முடியாததாக இருந்தது. கபிலன் பதில் சொல்லாமல் குழப்பத்தோடு இருப்பதை பரதரங்கர் கவனித்தார். அவர் கபிலனை பார்த்து, என்ன சகோதரா, வயதான என்னை எப்படி சகோதரர் என்று அழைப்பது என்று யோசிக்கிறீர்களா என்று கேட்டார். கபிலன் உடனே தலையசைத்தான். இல்லை, நிச்சயமாக இல்லை. உங்களோடு பழகுவதே எனக்கு கிடைத்த அரிய பாக்கியம். எனவே நீங்கள் கூறுவதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். இனிமேல் நாம் சகோதரர்களாகவே கருதப்படுவோம் என்று சிரித்தான். கபிலனது வெளிப்படையான மனப்பாங்கு பரதரங்கருக்கு பிடித்திருந்தது. கபிலனை தன்னுடைய சத்திய சகோதரனாக அறிவிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு வந்தது. இருப்பினும் அவர் அதை தற்போது அறிவிக்கவில்லை. அதற்கு பதிலாக அவர் புனித கப்பலை இயக்கி காலமேகத்திலிருந்து வெளியேறி சந்திரலேக மலையை நோக்கி சென்றார். அவருடைய பணி கபிலனையும் அவனுடைய குழுவையும் சந்திரமுகியை நோக்கி அழைத்துச் செல்வது. கபிலனுக்கும் பரதரங்கருக்கும் நடந்த உரையாடலை பார்த்த பின் கபிலனோடு வந்த 100 அழகிய பெண் துறவிகளும் ஒருவரை ஒருவர் ஆச்சரியத்தோடு பார்த்துக் கொண்டனர். கபிலனை பின்பற்ற முடிவெடுத்தது புத்திசாலித்தனமான முடிவு என்று அவர்கள் உணர்ந்தனர். இந்த 100 பேரும் இதற்கு முன்னர் கருடபாத அரண்மனையை ஆட்சி செய்த வீரர்களால் சிறைப்பிடிக்கப்பட்ட இளம் பெண்கள். அவர்கள் அனைவரும் அசாதாரண திறமை மற்றும் உடலமைப்பு கொண்ட அழகிய தேவதைகளாக இருந்தனர். அவர்களில் சிலர் ராஜ்ஜியங்களின் இளவரசிகளாகவும் பிரபலமான பிரிவின் புனித கன்னிகைகளாகவும் இருந்தனர். அவர்கள் தூய்மையான உடலை கொண்டிருந்ததால் அவர்களை அதிக விலைக்கு விற்கலாம் என முன்னாள் கருடபாத வீரர்கள் அவர்களை விற்பனை சிறையில் அடைத்து வைத்திருந்தனர். கபிலன் கருடபாத அரண்மனையை கைப்பற்றியதும் அவர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டனர். கபிலனது ஒரே குறிக்கோள் சுந்தர திவ்ய பேரரசை மீண்டும் கட்டி எழுப்புவது. அதற்காக அவனுக்கு பெரும் சேனை தேவை. அதனால்தான் அவன் கருடபாத அரண்மனையோடு சேர முடிவெடுத்த இந்த பெண்களை தன் இராணுவத்தோடு இணைத்துக் கொண்டான். ஒரு தவச மன்றத்தை கைப்பற்றினால் அங்கிருக்கும் வீரர்களை ஒன்று கொள்வார்கள் அல்லது விற்பார்கள். ஆனால் கபிலன் அவர்களை விடுதலை செய்தான். அதனால் அவர்கள் கபிலனோடு இணைந்தனர். எனவே அவன் அவர்களை தன்னுடைய சேனையோடு இணைத்துக் கொண்டான். கபிலன் அதிகாரத்தை பயன்படுத்தி அதன் மூலம் ஒரு சேனையை கட்டமைக்க விரும்பவில்லை. ஏனென்றால் அதிகாரத்தால் கட்டமைக்கப்படும் ராஜ்யம் நிச்சயமாக ஒரு நாள் இடிந்து விழும் என்பது
அவனுக்கு தெரியும். அதனால் அவனோடு இணைய விருப்பம் உள்ளவர்களை மட்டும் அவன் தன்னோடு இணைத்துக் கொண்டான். பரதரங்கரின் புனித கப்பல் மிக வேகமாக இயங்கியது. கபிலன் விண்வெளி பரிமாற்றத்தை நிகழ்த்தினால் கூட இந்த கப்பல் அதற்கு ஈடான வேகத்தை காட்டும் என்று தோன்றியது. புனித கப்பல்கள் மிக வேகமாக செல்வதற்கு அதற்குள் ஒரு ஆத்மா, தூரத்தை இணைக்கும் கருந்துளைகள் என பல அம்சங்கள் இருந்தது. அதனால்தான் அதை இயக்க ஒரு மகா யுக துறவி தேவைப்படுகிறார். 2வது நாள் சூரிய அஸ்தமனமாகும் நேரத்தில் கபிலன் சந்திரலேக மலையை வந்தடைந்தான். அங்கிருந்த சந்திரலேக அரண்மனைக்குள் அவன் தன் படையோடு நுழைந்தான். அங்கு சந்திரமுகியை நேரில் பார்த்தான். பார்த்தவுடன் மதி மயங்க வைக்கும் அழகிய தேவதை போல சந்திரமுகி இருந்தாள். அவளை ஒருமுறை பார்த்துவிட்டால் ஒருவர் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வது மிக கடினமாக இருக்கும். 7 நட்சத்திர இலைகளில் ஒன்றை கபிலன் சந்திரமுகிக்கு பரிசாக கொடுத்தான். அதை செம்மைப்படுத்திய பிறகு சந்திரமுகி தன்னுடைய வலிமையில் பாதியை மீட்டெடுத்திருந்தாள். அவளுடைய ஆன்மீக ஆற்றல் மேம்பட்டதோடு இல்லாமல் அவளுடைய வேகமும் சக்தியும் கூட கூடியிருந்தது. பிரமிக்க வைக்கும் தோற்றம், வசீகரமான உருவம் மற்றும் அமானுஷ்ய ஒளி என அனைத்தும் ஒருங்கிக் கொண்ட சந்திரமுகி கபிலன் இதற்கு முன்பு பார்த்த சந்திரமுகியிலிருந்து வேறு ஒருவளாக தெரிந்தாள். கபிலனும் பரதரங்கரும் மட்டுமல்ல, ஆதிதேவர்கள் கூட அவளை கண்டு மயங்குவார்கள் என்று தோன்றியது. ஆனால் கபிலனும் பரதரங்கரும் அவள் முன் மரியாதையோடு நடந்து கொண்டனர். அவர்கள் என்னதான் ராஜதுறவி மற்றும் மகாயுக துறவி என்ற நிலையை அடைந்து இருந்தாலும் சந்திரமுகி முன்னால் அவர்கள் சாதாரண மனிதர்களாகவே இருந்தனர். சந்திரமுகி தன்னுடைய முழுமையான ஆன்மீக ஆற்றலை வெளியிடவில்லை. அவள் அப்படியே சிற்பம் போல் அமைதியாக நின்றாள். இதுதான் ஆதிதேவருடைய சக்தி. அவள் அங்கே நிற்பதை தவிர வேறு எதுவும் செய்யவில்லை. அப்படி இருப்பினும் அவளை பார்த்தவுடன் ஒவ்வொரு உயிரினமும் மரியாதையோடு மண்டியிடுகின்றதா என்று கபிலன் பிரமிப்போடு பார்த்து மனதிற்குள் நினைத்துக் கொண்டான். சந்திரமுகி தேவி அடைந்த தெய்வீக தன்மையை தானும் ஒரு நாள் அடைய வேண்டும் என்று அவன் விரும்பினான். தேவிக்கு என்னுடைய வணக்கங்கள் என்று கபிலனும் பரதரங்கரும் ஒரே நேரத்தில் வணங்கினர். பரதரங்கரை, நீங்கள் கிளம்பலாம் என்றாள் சந்திரமுகி. பரதரங்கர் உடனே அங்கிருந்து வெளியேறினார். தன்னை அழுத்திக் கொண்டிருந்த மலை இப்போது கீழே இறங்கிவிட்டதாக அவர் உணர்ந்தார். அவர் நீண்ட பெருமூச்சு விட்டார். சந்திரமுகி தேவி தன்னுடைய தெய்வீக பலத்தில் பாதிக்கு மேல் மீட்டெடுத்து விட்டதாக தெரிகிறது. என்னுடைய தற்போதைய சாகுபடிகள் கூட என்னால் அவர் முன் தைரியமாக நிற்க முடியவில்லை. பரவாயில்லை, அந்த கபிலன் ராஜதுறவியாக இருந்தாலும் அந்த அழுத்தத்தை தைரியத்தோடு தாங்கிக் கொண்டு நிற்கிறான். அவன் கொஞ்சமல்ல, அதிகமே மர்மமானவன் தான் என்று கூறிக்கொண்டே சென்றார். அரண்மனையின் உள்ளே சந்திரமுகி கபிலனை நோக்கி நடந்து வந்தாள். அவள் கபிலனை பார்த்து, உன்னை எதற்காக மீண்டும் வரவழைத்தேன் என்ற உனக்கு தெரியுமா என்று கேட்டாள். நீங்கள் அழைத்த காரியத்திற்கும் கானகத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்று கபிலன் குழப்பத்தோடு கேட்டான். சந்திரமுகி கபிலனுக்கு நேரடியாக பதில் கூறவில்லை. வேதாச்சாரியத்தில் நடந்த போரில் உண்மையாக நடந்ததா என்ன என்று கேட்டாள். ஆதிதேவர்கள் அனைத்தும் அறிந்தவர்கள். அப்படி இருக்கையில் வேதாச்சாரியத்தில் என்ன நடந்தது என்பது சந்திரமுகி தேவிக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் என்று கபிலன் குழம்பி போனான். சத்தியதேவ ஆலயம் விஷயங்களை மூடி மறைக்கிறதா? ஆதிதேவர்களால் கூட அன்று அங்கு என்ன நடந்தது என்பதை வெளிக்கொணர முடியவில்லை. இருப்பினும் திரிபுரகேசவர் காலமேகத்திற்கு விரைந்து சென்றிருக்கிறார் என்றால் வேதாச்சாரியத்தில் நடந்த போர் பிரபஞ்சத்தை உழுக்கக்கூடிய ஒன்றாக கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. அது பல களங்களுக்கு ஒரு ஆழமான அடியை கொடுத்து இருக்க வேண்டும் என்றாள் சந்திரமுகி. அவள் கூறியதை கேட்ட பின் கபிலன் நடந்ததை கூற ஆரம்பித்தான். ஆரம்பம் முதல் முடிவு வரை அனைத்தையும் அவன் கூறினான். சந்திரமுகி அவை அனைத்தையும் கவனமாக கேட்டாள். அசோகவனத்தவர்களின் படுதோல்வி, இரக்கமில்லா கொலைகள் என வரிசையாக கேட்டுக்கொண்டு இருந்தாள். இறுதியில் அருஞ்செழியனது மரணத்தை பற்றி கேட்டவுடன் அவளது கண்கள் விரிந்தன. கானகத்தை அழிக்க வந்த அசோகவனத்தின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கும் ஒரு போர் அங்கே அரங்கேறியிருக்கிறதா? நிச்சயமாக அசோகவனம் ஆடிப்போய்தான் இருக்கும் என்றாள் சந்திரமுகி. பின்னர் கபிலன் சந்திரமுகியை பார்த்து, தேவி,
ஆனாலும் எனக்கு ஒன்று புரியவில்லை. இவ்வளவு பெரிய போர் நடந்து இருக்கிறது. அசோகவனம் என் மீது கடும் கோபத்தில் இருக்கும். அதோடு அவர்களது ஆட்கள் என்னிடம் சிறைப்பட்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கையில் நான் காலமேகத்தை விட்டு வெளியேறும் போது என்னை தடுக்க ஏன் யாரும் வரவில்லை? அசோகவனம் அதன் துறவிகளை கைவிட்டு விட்டதா என்று கேட்டாள். கைவிட்டு விட்டதா? இல்லை, அதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த போரின் தாக்கம் எவ்வளவு பெரியது என்பது உனக்கு புரியவில்லை போலிருக்கிறது. சாதாரண துறவிகளாக இருந்திருந்தால் 10,000 அல்லது 20,000 பேர் இறந்தாலும் ஆதிதேவர்கள் அதை பெரிதாய் எடுத்துக் கொள்ள மாட்டார்கள். ஆனால் அங்கே இறந்தவர்கள் அனைவரும் காலமேகத்தில் பயிற்சி பெற தகுதி பெற்றவர்கள். எல்லோராலும் எளிதில் காலமேகத்திற்குள் நுழைந்துவிட முடியாத ஒருவர் காலமேகத்திற்குள் நுழைகிறார் என்றால் அவர் அந்த களத்தின் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் என்று அர்த்தப்படும். அவர் மகாயுக துறவியாக மாற வாய்ப்பிருக்கிறது என்று அர்த்தப்படும். அவர்கள் அசோகவனத்தின் பொக்கிஷம் என்று அர்த்தப்படும். அப்படிப்பட்டவர்களை இழந்தால் அசோகவனம் மட்டுமல்ல, எந்த களமாயினும் அமைதியாக இருக்காத என்று கூறினாள். கபிலன் அதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். சந்திரமுகி மீண்டும் கபிலனை பார்த்து, சரி, சிறைப்பிடித்து வைத்திருக்கும் அந்த அசோகவனத்தவர்களை என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டாள். கபிலனின் முகம் இருளடைந்தது. அந்த அசோகவனம் என்றைக்குமே நம்மை பரம விரோதியாகத்தான் பார்த்து வருகிறது தேவி. அதனால் அது தொடர்ந்து நம்மை நசுக்கும் பணியையே மேற்கொள்கிறதா? எனவே அவர்களது ராஜ துறவிகளை நான் எளிதில் விடுவதாயில்லை தேவி. நிச்சயமாக இதற்கு அவர்கள் பெரும் விலையை கொடுக்க வேண்டியிருக்கும், கொடுக்க வைப்பேன் என்று கூறினான். சந்திரமுகியின் கண்களில் ஒரு கோபம் இருந்தது. அவளும் கபிலன் இருந்த அதே மனநிலையில்தான் இருந்தாள் என்று தெரிந்தது. அதனால் அவள் கபிலனை பார்த்து, இருந்தாலும் நீ ஒரு ராஜதுறவி மட்டுமே. உன்னால் அவர்களை தனியாளாக சமாளிக்க முடியாத. எனவே அவர்களை என்னிடம் விட்டுவிட என்று கூறினாள். கபிலன் சந்திரமுகி தேவியை உற்று பார்த்தான். அதன் பிறகு